மீனராசி நண்பர்களே, அச்சச்சோ ஜென்மசனி வந்துருச்சுன்னு சொல்றாங்களே சார், ஜென்மசனி என்ன சார் பண்ணும்? ரொம்ப போது தொந்தரவு பண்ணிவிடுமா? ஜென்மசனி காலம் ரொம்ப பயப்படக்கூடிய காலமாக இருந்துருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 11-12 அதிபதி, லாபாதிபதி, விரையாதிபதி ஜென்ம ராசியை தொடுகிறார். நீங்க அப்படி கணக்கு போடுங்க, ஜென்மசனி தான். லாபாதிபதி ராசிக்கு வரும்போது ஒரு 500 ரூபாய் செலவும் வரும். அந்த 500 ரூபாய் கொடுத்தும் இருப்பார். கையில வந்தது பையில வைக்கல, பணத்தை காண அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஏன்னா அவரே லாபாதிபதி, அவர் லாபாதிபத்தியத்தையும் கொண்டு வருவார், விரையாதிபத்தியத்தையும் கொண்டு வருவார். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நல்லா செயல்படுவீங்க, சிறப்பா ஒரு லாபம் கொடுக்குற மாதிரி செயல்படுவீங்க, ரொம்ப உழைப்பா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க, கம்முன்னு படுத்து தூங்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப சோர்வாயிரும், உடல்நிலை சோர்வாயிரும். இப்போ சனி ராகு உங்க ராசியிலேயே இருக்கு. கவனமா பேசுங்க, கவனமா முடிவெடுங்க, உங்க செயல்பாட்டில் மிக கவனத்தை செலுத்துங்க, உடல்நிலையை கவனமா பார்த்துக்குங்க. இந்த சனி ராகு என்று மாபெரும் இருள் கிரகங்கள் இருக்கிறதுனால இதுலயும் ஒரு மன தெளிவு கிடைக்காம தடுமாறுவீங்க. அந்த தெளிவு வருகின்ற வைகாசி மாசத்துக்கு மேல ராகு கும்பராசிக்கு வந்த உடனே கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். சனி பகவானால பெரும் பிரச்சனை இருக்காது, தெளிவு கிடைக்கும். அதுவும் 40 வயசுக்கு மேலானவங்களுக்கு இந்த சனி பகவான் இதுவரையிலும் தொழில் வேலை வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னா கூட அந்த வேலை வாய்ப்பையும் தொழிலையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போவார். அதனால பயப்பட வேண்டாம் ஆச்சுங்களா. இதுவரையிலும் வேலை வாய்ப்பு இல்லைனாலும் அந்த வேலை வாய்ப்பையும் தொழிலையும் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சம்பாத்தியமே இல்லை சார், இதுவரையிலும் பொருளாதாரத்துக்கு என்ன பண்றோம்னு முடிச்சுட்டு இருந்தேன், இப்போ ஒரு நல்ல நிலைக்கு ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த ஜென்மச்சனியில உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். அப்படிங்கிறதுல முக்கியமா இருங்க ஆச்சுங்களா. மீனராசியை பொறுத்தவரையிலும் உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா மூட்டு பாதம் கைகால் வலிகள் கட்டாயம் கொடுக்கும். அப்போ சார் 45 வயசுக்கு மேலானாலே மூட்டு வலியும் கைகால் வலியும் வர்றதானே சார், பயப்படாதீங்க. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால, சனிக்கு கேந்திரத்துல குரு இருக்கிறனால பயப்பட தேவையில்லை. ரொம்ப அது குரு பகவானுடைய அவர் 4ல் இருக்கிறனால ராசிக்கு பொருளாதாரம் எல்லாமே சிறப்பா இருக்கும். ஏன்னா அங்கிருந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்துடுறார். அப்ப தொழில் சிறப்பா இயங்கும். நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான சனிக்கிழமை தோறும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி பாலாபிஷேகம் செய்து சிவ அம்பிகை வழிபாடும், பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடும், பௌர்ணமி தோறும் சனி பகவானுடைய வழிபாடும் கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க.